ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 1996 மே மாதம் ஜுராசிக் பார்க்கை கிரியேட் பண்ணவங்களும் ஸ்பீட் படத்தை டைரக்ட் பண்ணவரும் சேர்ந்து ஒரு செம்மையான த்ரில் படத்தை கொடுக்க போகிறோம்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்லி அடித்த படம் தான் ட்விஸ்டர்ஸ். படம் உலகம் முழுவதும் சூப்பர் டூப்பர் ஹிட். அதையே ரிப்பீட் பண்ணுறதுக்கு ஆஸ்காருக்கு நாமினேட் ஆன லீ ஐசக் சுங்கும் சேர்ந்துருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சீக்வல் இவ்வளோ லேட்டாக வந்திருக்கனால எல்லாரும் இப்போதைய ஆர்டிஸ்ட்டுங்க தான். அதனால தனிப்பட்ட கேரக்டர்களோட ஆர்க்கை கான்சென்ட்ரேட் பண்ணாமல் டார்னடோவை சேஸ் பண்ணுறதும் அதில் இருக்க த்ரில்லையும் அழிவையும் தத்ரூபமாக கொண்டு வரதுக்கு அதிநவீன விஎஃப்எக்ஸை கலந்து பிரம்மாண்டமாகவும் அதே சமயம் உயிரே பிச்சுக்கிட்டு போகிற காற்று சுழற்சியில் நீங்களே மாட்டின ஃபீலை கொடுக்கறது தான் ஐடியாவே. அதை கொடுத்தாங்களான்னு பார்க்கறதுக்கு நாம் ரிவ்யூ பண்ணி பார்த்துடலாமா? இதில் கேட் கூப்பர் ஒரு லட்சியத்தோடு இருக்கிற வானிலை நிபுணர். ஏன்னா காற்றுலையும் வானிலையிலும் ஏற்படுற சின்ன மாற்றங்களை பற்றி ஒரு ஆறாவது அறிவோடு இருக்கவ. இந்த புரிதலை வச்சுக்கிட்டு அவள் இடத்துல டார்னடோனால அடிக்கடி அவதிப்படுற தன் இடத்தை காப்பாற்றுவேன்னு இருக்கவ. கேட் ரசாயன வழிமுறையில் சுழற்சியை நிறுத்த முடியும்னு நம்பி அவள் கூட்டாளிகளோட போகும்போது ஒரு அசம்பாதம் நடந்து எமோஷனல் ஷாக்கில் போயிடுறா. குற்ற உணர்ச்சியில் ஊரை விட்டு போய் நியூயார்க்கில் வேலை செஞ்சுட்டு இருக்கா. 5 வருஷம் கழிச்சு அவரோட பழைய டீம்ல இருந்த ஜாவியர் புதுசா டார்னடோவை மேப் பண்ற டெக்னாலஜி மூலம் அதோட கண்ணுக்குள்ளேயே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு ஆசை காட்டி திரும்பவும் ஊருக்கு அவளை அழைச்சிட்டு வரான். மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தன் ஃப்ரெண்ட்ஸை இழந்து ஏன் அவ உயிரே போக பார்த்ததுனால இதை விட்டு விலகி போனவ திரும்பவும் அந்த ஆபத்துக்குள்ள நுழையிறா. இப்போ விஷயம் இன்னும் சிக்கலாகுது. ஏன்னா பாப்புலரான யூடியூபரா அதே சமயம் தன் செயல்களோட பின்விளைகளை பத்தி அக்கறை இல்லாத ஆளா இருக்கிற டைலர் ஓவன்ஸ் டார்னடோவை துரத்துற மற்ற பொறுப்பில்லாத யூடியூபர் கூட்டத்தோட அங்க வந்து டார்னடோவோட கொம்ப நாங்களும் சீவிரோம்னு வரும்போது பிராக்டிகலா இருக்கிற கேட் டீமோட ஒருவித போட்டி நிலைமை உருவாது. ஆனா அந்த இடத்துல பயங்கரமான டார்னடோ ஒரு இடத்துல குவியும் போது இந்த ரெண்டு கூட்டத்தால் என்ன பண்ண முடியும்? சும்மா சொல்லக்கூடாது, டிராமாட்டிக்கான விஷுவல்ஸும் பதட்டத்தோட உச்சத்துக்கு கொண்டு போற பல சீனுங்களோட படம் கலக்குது. படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே டார்னடோவோட முழு வீழ்ச்சியும் பார்க்குறோம். அடுத்து நிறைய பேச்சு ரொமான்ஸ் நடுவில் ஒரு சில டார்னடோ வர சீன்ஸும் அதோட அழிவையும் நம்ம பார்க்குறோம். அடுத்த பெரிய ஆக்ஷன் கிளைமேக்ஸ்ல வந்து நிற்குது. எக்ஸலண்டான ஆடியோவும் விஷுவல்ஸும் வேற லெவலு. இது இன்னொரு நேச்சுரல் டிசாஸ்டர் மூவியா இருக்கலாம். இதுல வர கேரக்டருங்களை கொஞ்ச நேரத்திலேயே பிடிச்சி போறதுனால அவங்களுக்கு என்ன ஆகிட போறதுன்னு ஒரு படபடப்பாவே இருக்கும். கிளென் பவலுக்கும் டெய்சி எட்கருக்கும் நடுவில் இருக்கிற கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு. எல்லாரோட ஆக்டிங்கும் இயல்பா இருக்கு. இயக்குனர்ஸும் பரந்த நிலப்பரப்புகளை பிரம்மாண்டமா கேப்சர் பண்றதும் டார்னடோவோட அழிவு சக்தியை நாம உணர்ற மாதிரி கொடுக்கறதுமா இருக்காரு. இதுல டார்னடோனால ஒரு தியேட்டருக்குள்ள சிக்கி தவிக்கிற மக்கள் வர சீன் ஐமேக்ஸ் தரம். என்ன நடுவில் நிறைய பேச்சும் ரொமான்ஸும் வந்து சிக்கலாகுது. இதெல்லாம் படத்தோட வேகத்தை கணிசமா குறைக்குது. எமோஷனலும் சுத்தமா அடுபடல. ட்விஸ்டர் டார்னடோ பல்கள்னால ஆபத்துங்க அதிகரிச்சுட்டே வரதை காட்சிப்படுத்துது. இது நாம கிளைமேட்டை நாசம் பண்றதுனால ஏற்படுதுன்னு வெளிப்படையாவே நரேட்டிவ்ல சேர்த்திருக்காங்க. இந்த படம் முதல்ல வந்த படத்தை மிஞ்சாம இருந்திருக்கலாம். ஆனா பவலோட பிரசன்ஸும் டைரக்டர் சுங்கோட விஷுவல் ட்ரீட்மெண்ட்டும் இது ஒரு சுவாரஸ்யமான டிசாஸ்டர் படத்துக்கான அனுபவத்தை தருது. ரசிகர்களை திருப்திப்படுத்த டார்னடோனால பாதிக்கப்பட்ட நிலப்பரப்புக்குள்ள ஒரு த்ரில்லிங்கான ரைட் அப்பப்பா கொடுக்குது. அங்கங்க கதை சொல்றதுலயும் தீமுக்கான விஷயத்திலையும் தடுமாறினாலும் இந்த விஷுவல் மேக்னிட்யூட்னால இது நிச்சயமா பிளாக் பஸ்டர் படமா அமைய போகுது. முக்கியமா இது ஃபேமிலிக்கான படம். எந்த இடத்துலயும் ஆபாசம் இல்ல. இந்த மாதிரி படத்தை பெரிய ஸ்கிரீன்ல இல்ல நல்ல சவுண்ட் சிஸ்டம் இருக்க தியேட்டர்ல பாத்தீங்கன்னா ரசிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.